welcome back to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் தான். The world oldest Shiva temple வந்து நம்ம ஊர்ல தான் இருக்கு. அதுவே எனக்கு இவ்வளவு நாள் தெரியல. உங்களுக்குலாம் இது தெரியுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உத்திரகோசமங்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு என்னென்ன கோயிலுக்குலாம் போறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்கு உத்திரகோசமங்கைக்கு டைரக்ட் பஸ்ஸஸ். இல்லனா நீங்க பரமக்குடி போய் மாறி கூட போகலாம். இங்க இருந்து ஒரு 110 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அதாவது ஒரு 1 hour 45 minutesக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ நார்மல் கவர்மெண்ட் பஸ்ல தான் நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து உத்திரகோசமங்கையோட என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் போனது வந்து வாராகி அம்மன் கோயிலுக்கு தான். எனக்கு இங்கே இவ்வளோ பெரிய கோயில் இருக்கிறதே தெரியாது. அங்கே போன அப்புறமா 2 கோபுரத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய கோயில் இருக்குது ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு இவ்வளோ பெரிய ஸ்தலம் இருக்குது, இதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்தலம் வரலாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த உத்திரகோசமங்கை இந்த மங்கள்நாதேஸ்வர சுவாமி வந்து அவ்வளோ பழமையான ஒரு கோயில். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள். உத்திரகோசமங்கை பற்றியும் இந்த சிவா டெம்பிள் பற்றியும் நான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வாராகி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வாராகி அம்மன் கூட சுயம்பு வாராகி அம்மன், ஆதி வாராகி அம்மன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சுயம்புனா அதுவாக உருவான ஒரு வாராகி அம்மன். அது மட்டும் இல்லாமல் ஆதி வாராகி அம்மன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்த வாராகி அம்மனா. ஸோ அதுவும் இந்த கோயிலோட பெருமை. அது மட்டும் இல்லாமல் இந்த வாராகி அம்மன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான தெய்வம். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி மஞ்சள்லாம் விற்கிறாங்க. அதாவது விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்கல்ல அந்த அது வந்து ஒரு பாக்கெட்டில் விற்கும். இந்த மாதிரி அம்மிக்கல்லாம் இங்கே இருக்கும் நிறையா. இந்த அம்மிக்கல்லில் வந்து அந்த மஞ்சளை வச்சு அரைச்சி இதுக்கான தண்ணி வந்து பக்கத்துலேயே ஒரு தெப்பக்குளம் இருக்குது, அதில் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம அரைச்சி சாமிக்கு வந்து கொடுத்தோன்னா அவங்க பூஜை பண்ணிவிட்டு நம்மளுக்கு திரும்ப கொஞ்சமாக மஞ்சள் கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தான். ஸோ இந்த கோயிலுக்கு வந்து நான் இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் நிறையா தடவை வந்திருக்காங்க. அவங்க சொல்லி தான் இதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் கூகுள் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ராமநாதபுரம் வந்தால் ராமேஸ்வரம் போயிட்டு அப்படியே போயிடுவோம். ஏன்னா தெரியாத இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ராமேஸ்வரம் பிளான் பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்துட்டு போங்க, ரொம்பவே நல்லது. மஞ்சள்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அன்றைக்கி இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பஞ்சமியா. அதனால இன்னைக்கு பஞ்சமி திதியில் இந்த மாதிரி வாராகி அம்மனுக்கு நெய் விளக்கு போட்டு தேங்காயில் போடுவாங்க, இல்லைனா பூசணிக்காய் போடுறாங்க, இல்லைனா நிறையா அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி போட்டு வணங்கினா ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா எங்கள் சித்தி எல்லாரும் வந்து இங்கே தீபம் போட வந்திருந்தாங்க. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அரிசியில் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அர்ச்சனை மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த அரிசியை வந்து லீஃப் போட்டு அதுக்கு மேலே வந்து அரிசியை பரப்பி அது மேலே தேங்காயை இந்த மாதிரி உடச்சி 2ஆக வச்சுட்டு அதில் வந்து நெய் விளக்கு போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வணங்கினா இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. தீபம்லாம் போட்டு முடிச்சு நல்ல சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஒரு ஹால் ஃபுல்லாமே இந்த மாதிரி தீபம் போட்டிருந்தாங்க இலையில. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பஞ்சமி நாள் அன்னைக்கு வந்து வாராகி அம்மனை சூப்பராக நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வாராகி அம்மன் டெம்பிள்லேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இந்த கோயில் இருக்குது. இதுதான் நம்ம உலகத்திலேயே ஓல்டஸ்ட் சிவா டெம்பிள். ஸோ இந்த வரலாறு வந்து ரொம்ப பழமையானது. 3000 இயர்ஸ்க்கு மேலேன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது எத்தனை வருஷம்னு இப்போ வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்கல. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையானது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பெருமை வாய்ந்தது. ஸோ அதோட பெருமையெல்லாம் சொல்லணும்னா நிறைய டைம் எடுக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஏதாச்சும் நான் விட்டுருந்தாலோ இல்லை நான் தப்பாக சொல்லியிருந்தாலோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கரெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ இந்த கோயில் வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் வேர்ல்டு ஓல்டஸ்ட் சிவா டெம்பிள்னு ஒரு பேர் பெற்றது.
அது மட்டும் இல்லாமல் வேற என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சிவா வந்து மங்கள்நாதேஸ்வரன் சொல்லி சொல்கிறாங்க. சிவன் வந்து பார்வதிக்கு இங்கே உபதேசம் பண்ணதாக இங்கே சொல்லப்படுது. அதாவது இந்த ஊரோட பேர் வந்து உத்திரகோச மங்கை. அதாவது உத்திரம்னா உபதேசம், கோசம்னா ரகசியம், மங்கைனா அதாவது பார்வதி தான் மங்கையா பாவிச்சு சொல்றது. ஸோ இதோட பொருள் பார்த்தீங்கன்னா, சிவன் வந்து பார்வதிக்கு ஒரு ரகசியத்தை உபதேசம் பண்ண இடம் தான். இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் பார்த்தீங்கன்னா இலந்த மரம் தான். ஸோ அது இலந்த மரம் வந்து எக்ஸாக்ட்லி இந்த மரம் தான். இந்த மரத்தோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 3000 years old. ஸோ நீங்களே பார்க்கலாம், இங்கே போர்டு வச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மரம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்துக்கு கீழே வந்து ஒரு சிவன் இருக்காரு. அந்த சிவன் வந்து 108 1008 எனக்கு கரெக்டாக தெரியல, பேர்களை அடக்கிய ஒரு சிவன். இது வந்து அந்த காலத்தில் நிறைய சித்தர்கள் வந்து தியானம் பண்ணி அங்கேயே அடக்கம் ஆயிருக்காங்க. ஸோ அதோட இதாக தான் இந்த சிவலிங்கத்து வந்து அத்தனை ரூபங்கள் இருக்கு. இந்த கோயில் பக்கத்துலேயே இன்னொரு தெப்ப குளம் இருக்கு. அது வந்து பிரம்ம தீர்த்தம் சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து மாணிக்க வாசகர் உட்பட நிறைய பேர் வந்து பாட புகழ்பட்ட இடம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து முன்னாடி கடலுக்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கு. இப்போ தான் சமுத்திரம் வந்து உள்ளே போயிட்டு 14 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் போயிடுச்சு. இந்த மரத்துக்கு பின்னாடி வந்து இன்னொரு கோயில் இருக்கு. அங்கே வந்து நடராஜ பெருமாள் இருக்காரு, இந்த நந்தீஸ்வருக்கு நேர் ஆப்போசிட்ல. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடராஜர் வந்து கிட்டத்தட்ட 6 feet அளவுக்கு ஹைட்டான நடராஜர். அது மட்டும் இல்லாமல் இது மரகதத்தால் செய்யப்பட்ட நடராஜர். பச்சை நிறமான மரகதம் இருக்குல்ல, அதனால செய்யப்பட்டது. ஸோ இந்த நடராஜரை ஃபுல்லாக அந்த மரகதத்தை வந்து சந்தன காப்பு வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த சந்தன காப்பு வந்து ரிமூவ் பண்ணுவாங்களாம். அதுவும் நம்ம தமிழ் மந்தான மார்கழி மந்தில் வந்து அந்த சந்தன காப்பெல்லாம் காலையில் ரிமூவ் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து திரும்ப அந்த சந்தன காப்பு போட்டு சாமி கும்பிட்டுருவாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி இங்கே நடக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சிவா கோயில்லையும் நந்தீஸ்வர் வந்து சிவனுக்கு ஆப்போசிட்டில் இருப்பார். இந்த கோயிலில் வந்து பார்வதி பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் வந்து நந்தீஸ்வர் இருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த கோயிலோட பெருமைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எனக்கு இவ்வளோ தான் தெரியும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கோயிலில் வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம பொக்கிஷங்கள்லாம் பாதுகாப்பாக நம்ம தான் வைக்கணும். ஸோ சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கரும் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.